So, thanks so much, Saranyan, for this lovely introduction. Actually, our panna build-up அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு தெரியல. But what I can assure you is actually I'll take you through next ஒரு 45 minutes வந்து something which நான் heartfelt-ஆ மனசை விட்டு உங்களோட பேசுகிறேன். That is exactly what I want to do. Just to start this, before this, அவர் வந்து இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் பற்றிலாம் சார் சொன்னார், நீதி சார் சொன்னார், இது மாதிரி வந்து வரப்போகுதுன்னு. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் பிரமிப்பாக சந்தோஷப்பட்டீங்க. அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சு உங்கள் ஒய்ஃப் நீங்கள் எங்கெங்கே போகிறாங்கன்னு ட்ராக்கம் பண்ண முடியும், அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஸோ இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஆன் தட் நோட் ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட். இந்த எஸ் வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து நான் பார்த்தது என்னென்னா, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாலண்டரி ஃபாரம். நீங்கள் இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நார்மலாக பார்த்தா. நானும் சரி, மிஸ் நாரும் சரி, இன்றைக்கி பேசின்றது அதுதான். ஆக்சுவலி வந்து இவ்வளோ டிசிப்ளின்டாக ஃபோக்கஸாக பண்ணுறீங்கன்னா வந்து நிறைய கற்றுக்கணுன்ற உந்துதல் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குது, பிஸ்னஸை வளர்க்கணுன்ற ஆசை இருக்குன்றது தான். ரொம்ப இட்ஸ் அ வெரி ஹார்ட் வார்மிங் திங். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் இன்றைக்கி பண்ண போகிறதுலாம் வந்து மனசை விட்டு பேச போகிறேன். ஜஸ்ட் கோன் ஷேர் வித் யூ மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ். நிறைய விஷயம் அவர் சொல்லிட்டாரு, டைம் வேறு எடுத்துனார். ஆக்சுவலி எனக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் கொடுப்பீங்களா சார்? ஸோ இன்றைக்கி வந்து நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. நாட் தட் சம்திங் விச் யூ கைஸ் டோன்ட் நோ. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே நான் சொல்கிறதுக்கு வரல. இந்த நிறைய இந்த 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங், ஐ மீன் அதெல்லாம் நான் பேசுறதுக்கும் வரல. தட் இஸ் நாட் வாட் ஐ கம் ஃபார். நான் யோசிச்சது என்னென்னா வந்து உங்களை திரும்பி பார்க்க வைக்க போகிறேன். ஐ மீன் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் யூ பேக் இன் டு தி ஜர்னி டு see that actually ஃபண்டமெண்டல்ஸ், நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பேசிக்கலி தெரிஞ்ச விஷயங்கள், எதை வச்சு ஆரம்பித்தோமோ அதெல்லாம் நம்ம எவ்ரிடே பிஸ்னஸ் பண்ண நிறைய விஷயங்கள் மறந்துடும். அதெல்லாம் என்றைக்கோ திரும்பி பார்க்கணுன்ற நெசசிட்டி இருக்குது. யூ நீட் டு டர்ன் பேக் அண்ட் லுக் அண்ட் யூ வில் ஹேவ் டு ரீகிண்டில் தி ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அந்த கோர் வேல்யூவை ஹோல்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் இங்கே வரத்துக்கு முன்னாடி வந்து அக்கிலா மேடம், சரண்யன்லாம் வந்து ஒரு டாபிக்லாம் கொடுத்துருந்தாங்க. டிஸ்ரப்டிவ், என்ன சார் அது? டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ், டிஸ்ரப்டிவ் ஐடியாஸ், ப்ராசஸஸ், ஹவு டு சேஞ்ச் பிஸ்னஸ்னு. எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங், it is not that you will have to do something wild. I agree with what Mr. Naru told in terms of possibly how the whole business ecosystem has been changing. But there are certain core fundamentals and certain core industries which would still survive with the essence of what possibly we all know as simple entrepreneurship. And that's exactly what I think was relevant today. நான் வந்து பெஸ்ட்டு சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹர்ப்ஸும் இது தரேன், ஃப்ளேவர் ஆஃப் சோயா சாஸ் தரேன், அதெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உப்பு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலி இட்ஸ் லைக், லெட்ஸ் கெட் பேக் டு த கோர் ஆஃப் வாட் இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ். நம்ம கிரிக்கெட்டில் சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலி வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு 10 மேட்ச்சு சரியாக சிங்கிள் டிஜிட் தான் அடித்தார். விராட் கோலி வந்து அரௌண்ட் 20-30 தான் அடித்தார்னா he's out of form அப்படின்னு பேசுவோம். ஐ மீன் உடனே சுனில் கவாஸ்கர் சொல்லுவார், he has to go back to the basics. He has to go back and practice his regular forward drive, regular backward drive அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இட்ஸ் லைக் தட். ஸோ இது மாதிரி தான் வந்து கெட்டிங் பேக் டு த பேசிக்ஸ் அப்படின்றது. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் வேர் த டாபிக் வச்சு. அதனால தான் அவங்க கொடுத்த டாபிக் எனக்கு புரியவும் இல்லை அண்ட் எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஆக்சுவலி டு மேக் இட் கோர் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதாவது வாட் will never ever change about entrepreneurship and what is never changed about entrepreneurship, அந்த விஷயங்கள். So that is exactly what I want to stick around. I will tell you some truths about myself. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார் சரண்யன். பட் உண்மையாக பல விஷயங்கள் நான் சின்ன வயசில் கடந்து வந்த விஷயங்கள் சிலதை நான் ஷேர். ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உண்மையாகவே வித்தவுட் எக்ஸாஜரேஷன் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு மெடல், ஒரு கப் எதையுமே நான் வாங்கினதில்லை. அதாவது எல்லாரும் சொல்லுங்கள் எல்கேஜியில் ஃபஸ்ட் நான் ரன்னிங் ரேஸ் வின் பண்ணேன், அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு ஆக்சுவலி மை சைல்ட்ஹுட் பாஸ்ட். நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். மேபி ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் த ரீசன்ஸ், பட் ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ நெவர் ஹேட் எனிதிங் வாட்ஸ் எவர். நெய்தர் டிட் ஐ ஹேவ் அ டிஸ்டிங்ஷன். எல்லாத்தையும் ஒரு 70 மார்க்கு சரி இதான் வரல, அப்போ நல்லா படிச்சிருப்பாரு சார் அப்படின்னா அதுவும் கிடையாது. இன்னும் பெரிய டிஸ்டிங்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பாஸ், எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிடுவேன். அந்தளவுக்கு இந்த இதுதான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து இந்த இன்ஜினியரிங் படிச்சுன்றது போது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல 3rd இயரில், அந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் தான் நான் பண்ணது. நான் வந்து அங்கே போய் தப்பாக உளறி எல்லாரும் சிரித்து அந்த மாதிரி ஒரு நடந்த விஷயங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரிமெம்பர் அபவுட் லாட் ஆஃப் மை யங்கர் டேஸ். ஆக்சுவலி அப்படியே வேர்த்து போய் இன்னும் 5 நிமிஷம் பேசி தான் நான் மயக்கடிச்சு விழுந்திருப்பேன். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு இட் வாஸ் ஆக்சுவலி இன் மை யங்கர் டேஸ்.
வாஸ் நாட் அ வெரி கான்ஃபிடென்ட் சைல்டு. ஐ வாஸ் நாட் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. அண்ட் ஐ கம் ஃப்ரம் அ வெரி நார்மல் மிடில் இன்கம் ஃபேமிலி. அப்பா வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சுருந்தார், உங்களுக்கு தெரியும். நார்மல் பப்ளிக் செக்டர் பேங்க், யூனோ வாட் சேலரி சார். 25வது நாள் மாதத்து கடைசியில் வந்து அம்மா வந்து எதையாவது ஒன்று கேட்டால் எரிஞ்சு கொட்டுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி க்ரூ அப். ஸோ திஸ் ஆப்வியஸ்லி கண்டிஷன் மீ அஸ் அன் இண்டிவிஜுவல். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். இது வந்து நீங்கள் எல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா கூட நடந்திருக்கும். இதுதான் கண்டிஷன். அதாவது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கூட பண்ணாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஃப்ளீன்னு அந்த பறக்கிற ஒரு பூச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஜாருக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து அந்த ஜாரை மூடிட்டாங்க. ஸோ அது என்ன பண்ண, பறந்து அதில் அந்த லிட்டில் போட்டு கீழே விழுந்துடும். ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஹேப்பன். ஸோ அது நிறைய தடவை ட்ரை பண்ணி அது இட்ஸ் ஆர் டூயிங் தட். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு இந்த லிட்டை எடுத்து பார்த்தாங்க. அந்த ஃப்ளீ பூச்சிக்கு வந்து அதை தாண்டி பறக்கிறதுக்கான சக்தி கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த லிட்டை எடுத்த பிறகும் அதனால் குதிக்க முடியல. என்னன்னா, ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஆக்சுவலி வி ஆர் ஆல் கண்டிஷன் ஃப்ரம் ஆர் சைல்ட்ஹுட் டேஸ். நம்மளோட ஏர்லியர் மைண்ட் செட்டாக என்னன்றது தெரியல. உன்னால் முடியாது, யூ கான் டூ திஸ், முடியாது அப்படின்றத சொல்லி மேபி தோஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் as to why I had been what I was possibly in the younger days. One final day I decided enough is enough. I want to possibly go out and be a winner. I want to be an achiever. எந்த இண்டஸ்ட்ரி நம்ம அதுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நான் யோசிக்கல. ஐ செட் ஐ வாண்ட் டு பி an entrepreneur. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு. எல்லாம் தீருபாய் அம்பானி பற்றி பேசுகிறாங்க, அசீம் பிரேம்ஜி, நாராயணமூர்த்தி, எவ்வளோ கிரேட் பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்க ஐ வாண்டட் பி an entrepreneur முடிவு பண்ணிட்டேன். கண்டுபிடிக்கணும் இல்லையா ஆக்சுவலி என்ன வாட் மேக் சம்படி பிக் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அந்த வயசுலன்னு சொல்லி ஐ ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் ட்ரூத். நிறைய பேரை பார்த்தேன், நிறைய சக்ஸஸ் பீப்புளெலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த வயசில் பேசுனேன். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து அவர்கிட்டலாம் போய் பேசுறது, என்னங்கள் எப்படி பண்ணுவீங்க பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்தா ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க, நம்மளை பார்க்க அதே மாதிரி தான் இருக்காங்க, பார்க்க ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. வாட் இஸ் இட் தட் வாஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதை யோசிச்சப்போ என்ன விஷயங்கள் உண்மையாக தெரிஞ்சுனா, ஒரே ஒரு விஷயம் தான் பளிச்சுன்னு எனக்கு பட்ட விஷயம். இதெல்லாம் அதனால தான் வந்து சொல்லலாம், இட்ஸ் மை ஓன் வெர்ஷன் ஆஃப் வாட் ஆண்டர்பிரினர்ஷிப் புக்கில் பார்க்குற விஷயம் எனக்கு பட்ட விஷயங்கள். ஒன் திங் விச் வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக்லி யூனிக் அபவுட் ஆல் தீஸ் பீப்புள் வாஸ் பிலீஃப், நம்பிக்கை. இவங்க பார்த்தாவே வந்து இவங்க மனசில் வந்து எனக்கு என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளியே கொண்டு வர அளவுக்கு ஒரு அது ஒரு காமன் ஃபினாமினன்னு நான் பார்த்தேன் இவங்க எல்லார்ட்டையும். இதை பற்றி பேசும்போது இன்ஃபேக்ட் என்னோட அங்கிள் கூட ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் ஒன்று சொன்னார். இந்த இந்த பம்பிள் பீ தெரியும்ல, அந்த கருவண்டு. ஆக்சுவலி வந்து இங்கிலீஷில் சொல்லி இது மாத்திரம் பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் டு சே தட் பம்பிள் பீ பிகாஸ் ஆஃப் த தியரிஸ் ஆஃப் ஏரோடைனமிக்ஸ் அண்ட் லா ஆஃப் கிராவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பட் கேட்டுங்க. ஸோ யூனோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ், வெயிட் அண்ட் மாஸ் அண்ட் ஷேப், பம்பிள் பீ கேனாட் ஃப்ளை. எஸ்பி இவ்வளோ ரிசர்ச் பண்ணி அந்த பம்பிள் பீன்றது பறக்கவே முடியாது. இப்போ நல்ல காலம் அந்த பம்பிள் பீக்கு வந்து அந்த தியரியெல்லாம் தெரியாது, அண்ட் இட் ஃப்ளைஸ். தட் இஸ் வாட் ஆக்சுவலி மேக்ஸ் பிலீஃப் அ மச் பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் யூ டு wield. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் நீட் டு remember. இவங்க எல்லாருமே வந்து நம்புறது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களும் அவங்களோட நம்பிக்கையை வந்து they could inspire people to trust or believe in their belief. So that is what actually made them where they were. So இதை புரிஞ்சுனேன். ஸோ ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் தட் எல்லாத்தையும் மீதி எல்லாம் அப்புறம் கொஞ்சம் நாளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெட் அஸ் டூ தோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் a little later. But the only thing which I want to change myself from that day was to believe that anything is possible, I can make it happen. அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் வளர்த்தேன். அண்ட் இது ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் யூனிக் அபவுட் மீ. ஐ திங்க் இட் இஸ் அபவுட் ஃபார் எனிபடி ஹூ இஸ் ரீசன்ட்லி அச்சீவ்ட் இன் லைஃப். அந்த நம்பிக்கை அன்னையோட மாற்றினேன். அண்ட் ஐ கமிட்டட் டு மை பிலீஃப். அண்ட் இன்னும் நல்லா புரிஞ்சது என்னென்னா வந்து என்னோட பொட்டென்ஷியல் பிரச்சனை இல்லை, பொட்டென்ஷியல் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஐ மீன் ஸ்கில் இருக்கா, அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கான்றது. பட் I decided that I can defeat my potentials or lesser potential with the belief system which I have. நம்பிக்கை, சில ஸ்கில்ஸ் இல்லைனாலும் இல்லை பொட்டென்ஷியல் இல்லைனாலும் அதை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுது. ஸோ அன்னிலேருந்து ஓட ஆரம்பிச்சது தான். தட் இஸ் த டே ஐ ஸ்டார்டட் running very hard and I have not stopped running till today and I will continue running. அப்படின்னா நம்பிக்கை வந்த பிறகு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தட் டசன்ட் டேக் யூ த்ரூ டு சக்ஸஸ் ஃபார் ஷுவர். நிறைய இடம் விழுந்தேன். ஐ மீன் நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸில் நான் வந்து இப்போல்லாம் செகண்ட் டே சக்ஸஸ்ஃபுல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பாக பண்ண விஷயங்கள்,
சின்ன சின்னதாக தப்பு பண்ணி நிறைய பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகி என் ஃபெயிலியர் ஸ்டோரி இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அந்த கதையை விட, சொன்ன கதையை விட. ஸோ இட்ஸ் லைக் யூனோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரீட்டைல் செயின் ஆரம்பித்தோம், ஃபெயிலியர். ஃப்ரூட்ஸை பிராண்ட் பண்ணணும்னு அப்பயே நினச்சோம், ஈடன் அப்படின்ற பேரில் மேங்கோ, இதெல்லாம் நிறைய இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஃபெயிலியர். ஏன்னா அதெல்லாம் சிலதெல்லாம் இன்னொரு விஷயமா நிறைய ஃபெயில் ஆச்சு. ஃபெயில் ஆனால் ஆப்போசிட் விழுந்தா அடிப்படும், எலும்பும் முறியும். பட் the point is the only bandage if your bone is broken actually is your belief. So your belief is what keeps you going to achieve a lot bigger things, and this is what I am harping. So it's one of the most important strengths somebody should have as you start doing business. இன்ஃபேக்ட் இந்த நம்பிக்கையோட தான் வந்து ஆக்சுவலி வந்து அவர் சொன்ன மாதிரி 2007 2010 11 வரைக்குமே நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஆக்சுவலி வி ஆர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் தி பிஸ்னஸ். ஏன்னா பிஸ்னஸ் ஒரு கோர் லெவலில் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அடிமட்ட லெவல், அடித்தளத்து லெவலில் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அங்கேருந்து ஸ்கேல் பண்ணுறது ஈஸியர். 2011 தான் வி டிசைடட் தட் போகிறோம், வி க்ரோன் டீசென்ட்லி. பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சு போச்சு, காசாக நல்லா என்ன பிஸ்னஸ்ன்றது நல்லா புரிஞ்சுட்டு இல்லை பெருசாக பண்ணுவோம், எல்லாமே பெருசாக யோசிக்கணுன்றதான் நான் வந்து அப்போ வந்து we were about 40-50 crores turnover. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஐ டோல்டு எவ்ரிபடி, எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், எல்லா ஸ்டாஃப் டீம் எல்லாம் கூப்பிட்டு we are going to go on a new journey, something very high trajectory growth அப்படின்னு சொல்லி I said 5 வருஷத்தில் we'll go to 1000 crore turnover. 1000 crore turnoverன்றது அன்றைக்கி யோசிச்சு பார்த்தா அன்றைக்கி நல்ல மாதிரி ஷோபா பிரிகேட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ணாத சைஸ். அது ஷோபா பிரிகேட்னு கேள்விப்பட்டிருக்கேன், பெங்களூரில் பெரிய டெவலப்பர்ஸ், அவங்க பண்ணாத சைஸ். சொல்லும் போது obviously I'm sure the lot of people would have laughed at that journey which I said, or the destination which I want to go, but I don't care. That is the journey which I want to pursue. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எழுத ஆரம்பித்தோம். பட் இந்த 5 வருஷத்தில் obviously I want to tell you very proudly, this is the 5th year actually from we started. Without missing it, this year we will become not 1000 crores but we'll become 900 crores turnover company. நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற எந்த பெருமைக்காகவும் இதை நான் சொல்லலை. I just honestly want to tell you that actually if you believe in that and work your ass off, I mean don't mind my language, I mean kadinama vela senjingna, I'm sure you will be able to reach those numbers. And இதெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, எல்லா கம்பெனியுமா அப்படியே மொல்லமா வளர்ந்து 50 வருஷத்துல 60 வருஷத்துல பெருசாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் காசகரண்ட 1000 கோடி ஸ்டோரினா அமேசான் வந்து 50000 கோடி ஸ்டோரி, அவர் ஃப்ளிப்கார்ட் 30000 கோடி ஸ்டோரி. லைக் these are all big companies. அவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு வந்து யாராவது நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நான் அமேசான் மாதிரி கம்பெனி பண்ண போகிறேன்னா உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி உங்கள் ஒய்ஃப் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரிக்க தான் சிரிப்பாங்க. டோன்ட் கேர் அபவுட் தட். யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ், ரைட்? தே வில் லாஃப். தட்ஸ் ஓகே. யூ பர்சியூ வாட் யூ வாண்ட் டு டூ, திங்க் பிக், பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே யூ வில் அட் த எண்ட் ஆஃப் த டே வுட் ஹவ் கிரியேட்டட் இம்பாக்ட் ஃபார் யர்செல்ஃப். ஆண்டர்பிரனர் எல்லாம் என்ன பணத்துக்காக மாத்திரம் வந்தோமா? கிடையாது. அச்சீவ்மெண்ட், ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், நான் பெருசாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு pride of the work is what actually keeps all of us going, இல்லையா? That is exactly what I want to say. When you hold on to the belief, anybody go back tomorrow and write a crazy number and I want everybody to laugh at it. I'm very happy. Then that's a number, correct number you should write and take this to much higher levels. One of the most important pillars. What is the next pillar அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ வந்து நிறைய யோசிக்கணும். You should think and innovate continuously. This is the most important another facet for an entrepreneur. தண்ணி சாப்பிடாம 3 நாள் இருக்கலாம், சாப்பிடாம 5 நாள் இருக்கலாம், யோசிக்காம வாழ்க்கை பூரா இருக்கலாம். I mean that's the irony of life, right? Unfortunately you will have to continuously change and innovate. தினமும் யோசிக்கணும். போய் ஆக்சுவலி ஆண்டர்பிரனர் வந்து உட்காந்து கடகடன்னு நான் போனேன், மாடு மாதிரி உழைச்சேன் பாரு, வெறுத்து போய் வந்திருக்கேன், அது கிடையாது. ஐ மீன் வேலை செஞ்சுட்டே இருந்தால் அப்போ கட்டடம் கட்டுறவங்க கூட தான் நிறைய வேலை செய்கிறான் உங்களோட, அவன் சம்பாதிக்கிறான்னா என்ன? அது கிடையாது. தட்ஸ் நாட் த பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் யூ வில் ஹாவ் டு திங்க் அண்ட் அப்ளை யர் மைண்ட் கண்டினியூஸ்லி. புதுசாக என்ன செய்ய முடியும் நாளைக்கு பிஸ்னஸ், என்ன புதுசாக ஐடியாஸ் யோசிக்க முடியும். நாளைக்கு கஸ்டமர் வந்தாங்கன்னா பெரிய ஐடியா அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி வந்து கஸ்டமர் நாளைக்கு நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர், நாளைக்கு கஸ்டமர் என்ன சொன்னால் அவர் நாளைக்கு வந்து அடுத்ததுலேருந்து இன்னும் ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட இன்னும் 2-3 சரக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவார். அவ்வளோதான் விஷயம். I'm saying, you'll have to think and change every day and you'll have to understand what is your competitive இது USP என்ன, நீங்கள் எதுக்காக உங்கள்கிட்ட வாங்கணும். இப்போ ஒரு ஃபேமஸ் சேயிங்கே இருக்குது, if you don't have a competitive advantage, don't compete. உங்களுக்கு மற்றவங்களோட ஏன் என்கிட்ட வாங்கணுன்றது சொல்ல முடியலன்னா கஸ்டமர்கிட்ட போய் பிச்சை எடுக்காதீங்க. In a very crude sense, I want to tell you,
that you should know why somebody should buy it from you as against your competition. You should know that. Innovation உடனே இனோவேஷன் திங்கிங் பெரிய வார்த்தை அப்படின்னா உடனே எலக்ட்ரிக்கல் பல்ப் கண்டுபிடிக்கிறதா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தட்ஸ் நாட் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் இஸ் இனோவேஷன். ஐ டோன்ட் பிலீவ் தட் இட் இஸ் பாசிபிள். அதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. வில் ஜஸ்ட் ஹேவ் டு டூ திங்ஸ் அ லிட்டில் மோர் டிஃப்ரெண்ட்லி. எக்ஸாம்பிள்ஸ் இஸ் லைக் சோடா வாட்டர், அவ்வளோதானே. கார்பனேட்டட் வாட்டர்ன்றது அதில் கொஞ்சம் கலர், கெஃபைன், சுகர் இஸ் அ $multi-billion இண்டஸ்ட்ரி. சம்படி தாட் கோக் அண்ட் பெஸ்ட்ரி பற்றி பேசிட்டு இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் இது இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆக முடியும் என்றைக்காவது நாள் ஆரம்பித்தவங்களை கேட்டிருந்தா எல்லாம் சிரிக்க தானே சிரிச்சிருப்போம். ஸோ தட்ஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். அண்ட் காம்படிஷன் எந்தெந்த பக்கம் வரோன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கி நிலைமையில் திங்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் இந்த மார்க்கெட் டுடே. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடக்குதுன்னா சினிமா ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐபிஎல்க்கு சினிமாவுக்கு என்ன சார் சம்பந்தம்? வாட் இஸ் த திங்? பாயிண்ட் இஸ் இது என்டர்டெயின்மெண்ட், அதுவும் என்டர்டெயின்மெண்ட். லுக் அட் த வே இட் ரிலேட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் காம்படிஷன் கேன் ஹிட் யூ ஃப்ரம் எனி கார்னர்ஸ். எந்த ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள், என்ன வேணால் ப்ராடக்ட் பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட்டில் அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோம் மாத்திரம் உங்கள் காம்படிஷன் இல்லை. எந்தெந்த விதத்தில் வேணால் காம்படிஷன் வரலாம். ஒரு பழைய ஸ்டோரி கூட இருக்குது. பார்க்கர் பென் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியல. பார்க்கர் பென்னோட சேல்ஸ் திடீர்னு இப்போ 20 வருஷத்துக்கு அதை ஸ்டடி, இட்ஸ் ஓல்ட் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி டாக் அபவுட். சேல்ஸ் டிப் ஆகிட்டே இருந்தது. பார்க்கர் பென்னோட சேல்ஸ் டிப் ஆகி அது ஒன்றும் பால் பென் விற்கிறாங்களா எக்ஸ்ட்ரான்னு பார்த்தா இல்லை, இங்க் பென் விற்கிறாங்களா பார்த்தா எக்ஸ்ட்ரா இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை. தே கால்ட் ரிசர்ச் கம்பெனி சேயிங் எங்கள் சேல்ஸ் பயங்கரமாக டிப் ஆகுது, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பார்த்தா ஆக்சுவலி பார்க்கர் பென் வாஸ் த பிக்கெஸ்ட் கிஃப்ட் ஐட்டம் ஆக்சுவலி ஆஃப் தோஸ் டேஸ். அது என்ன ஆயிருக்குன்னா, a company called Razor Filter, lighters, cigarette lighters, who had become the gifting item as a fad for those years. அதனால அவங்களோட மார்க்கெட் ஷேர் ஏறிடுச்சு. பார்க்கர் பென் வாஸ் லூசிங் ஷேர்ஸ். பாருங்க எங்கே இந்த காம்படிஷன் வர முடியுன்றது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வாட் யூ டூ. ஸோ யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் காம்படிஷன் ஃப்ரம் ஆல் கார்னர்ஸ். யார் எதிர்பார்த்துருப்பாங்க சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ்க்கெலாம் எங்கேயோ ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் விற்கிறது தான் காம்படிஷன் ஆகும்னு. ஸோ திங்ஸ் கேன் ஹேப்பன் எனிவே. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எல்லாம் இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். சரி இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, நான் பண்ணுறேன் ஏதோ ஒன்று என் லெவலில் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படி விட்டுருங்களேன், அதெல்லாம் விடவே முடியாது. திங்ஸ் ஆர் நாட் கோன் பி லைக் தட். ஆக்சுவலி மார்க்கெட் வில் நாட் லெட் யூ ரன் இட் சைட். அது முடிவு பண்ணிங்க இன்றைக்கி. யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். பிகாஸ் இஃப் யூ நாட் ரெடி ஃபார் தட், ஆக்சுவலி மார்க்கெட் வில் டேக் யூ பை அ வேவ். என்னாச்சு யோசிச்சு பாருங்கள். கேமரா இண்டஸ்ட்ரி 36 ஃபோட்டோ கரெக்டாக லோட் பண்ணலன்னா 2 ஃபோட்டோ போயிடும். எல்லோரும் ஞாபகம் இருக்குது. டிஜிட்டல் கேமரா வந்தோன்னா தட் இண்டஸ்ட்ரி இஸ் அவுட் க்ளோஸ் ஒன் டே ஷட். ஜோக் இல்லையா? ஃபோட்டோ எடுக்கும்போது கேமரா லோட் பண்ணேன், டிஜிட்டல் கேமரா எடுக்கும்போது. ஸோ எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி டிஜிட்டல் கேமரா கிடையாது, செல்ஃபோன், அவ்வளோதான். அவங்க அவுட் எல்லாம் இட்ஸ் வெரி ஷார்ட் டைம். see how things can change. நம்ம மாற்றிக்கணும், நான் ரெடியாக இருக்கேன்னு நினச்சா ஓகே. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், அதெல்லாம் பரவாயில்ல, நோ சான்ஸ். இது நீங்கள் எல்லாருமே எந்த பிஸ்னஸ் வேணா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபியூச்சர்ஸ்க்கு யோசிச்சு தான் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்றது யோசிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு நல்லா வளரணும், பெருசாக கொண்டு போகணுன்றது தான். நான் என் காலத்துக்குள்ளே என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், என் பொண்ணை பையனை படிக்க வச்சுருவேன், அதுக்கப்புறம் என் கடை மூடினா பரவாயில்லன்னா அது ஓகே. தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் பீப்புள். நான் எதையுமே தப்பு கரெக்டுன்னு சொல்லலை. உங்களோட ட்ரீம் பெருசாக இருந்ததுன்னா, நான் இன்னும் பெருசாக பண்ணணும் வாழ்க்கையில், இன்னும் பெருசாக வளரணுன்றது இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். அண்ட் இந்த இனோவேஷன் பற்றி பேசும்போது சின்ன 2-3 எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறேன்னா, வீல் கண்டுபிடிச்சி பல வருஷம் ஆகுது. thousands and thousands of years since man invented the wheel. For a man to put the same wheel below your suitcase happened only in the last 30 years. அது முன்னாடி பையை தூக்கி தானே வச்சுதான் எல்லாரும், ஞாபகம் உங்களுக்கு? இப்போ now that's changed. ஸோ இனோவேஷன்னா உடனே எலக்ட்ரிக்கல் பல்ப் கண்டுபிடிக்கிறது, இன்டர்நெட்டுன்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் வேண்டாம். எல்லாம் சின்ன விஷயத்தில் இனோவேஷன் தான். தொடப்ப விற்கிறோமா கூட அந்த எடுக்கிறாங்களா, அது பின்ன மரம், அதுவும் கூட சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்கறது கூட இனோவேஷன் தான். இனோவேஷன்றது பேரில் எதையோ பெருசாக யோசிக்காதீங்க யாரும். ஸ்மாலஸ்ட் திங்ஸ், பட் ப்ளீஸ் திங்க். யோசிக்கணும் நீங்கள். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். தினமும் யோசிச்சிங்கன்னா கஸ்டமர் வில் ரெஸ்பெக்ட் தட் அண்ட் ஹி வில் என்ஷோர் யூ ஆர் இன் பிஸ்னஸ். இஃப் யூ கெட் அரகண்ட் ஆர் இஃப் யூ கெட் காம்ப்ளசன்ட், 2 விஷயம். அரகண்டாக இருந்தாலும் சரி, காம்ப்ளசன்ட்டாக இருந்தாலும் சரி, ஹீ இஸ் கோயிங் டு கெட் யூ அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் உடனே நான் பெரிய பிஸ்னஸ் தான், நான் ஏன் இதெல்லாம் வச்சுக்கிறேன், சின்ன பிஸ்னஸ் தான் சார் இது. நான் சொல்கிறது பெரிய பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கலாம். No, and hence innovation becomes essential. Innovation na பெரிய கம்பெனிக்கு நமக்கு போகிறோம் அதெல்லாம் கிடையாது. It's essential for every small to big business to survive in your own small sense. Small or big, continue innovating, continue thinking. தினமும் 2 மணி நேரம் டீ சாப்பிட்டு உட்காந்து யோசிச்சிருந்தா கூட தப்பு கிடையாது.
யூ ஆர் டூயிங் பெட்டர் ஃபார் யர் பிஸ்னஸ் தேன் நாட் திங்கிங் நான் போய் வேலை செஞ்சேன் பார், போய் மெட்டீரியல் நானே சரக்கு எடுத்துன்னு இருந்தேன், நானே இது பண்ணேன். நோ சான்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. இனோவேஷன் ஐடியாவில் எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் அடுத்த கொஸ்டினை என்கிட்ட கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு எங்கே வலிக்குதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் அவுட் வேர் இஸ் பெயின் பாயிண்ட்ஸ் ஆர், எங்கே அவன் வேர் இஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங், வாட் எவ்ரிடே. தினமும் காலையில் இருந்தால் ஒரு நாள் ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் எங்கெங்கெல்லாம் அவனுக்கு இஸ் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். அங்கே சர்ச் ஃபார் சொல்யூஷன்ஸ் தேர். உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல அவனுக்கு எந்த இடத்துல அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வலிக்குதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் தேர். அண்ட் உங்கள்கிட்ட ரொம்ப அன்ஹாப்பியாக போயிருப்பாங்க தெரியுமா கஸ்டமர்ஸு, அவங்ககிட்ட கேளுங்க நான் என்ன பண்ண முடியும் கரெக்டான. ஹீ இஸ் த கை ஹூஸ் கோயிங் டு டீச் யூ வாட் இட் இஸ். காசரகாண்டி பற்றி சொல்கிறேன். காசரகாண்டி என்ன வந்து எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக உள்ள பர்ஃபெக்ட் பில்டிங்ஸு, ஃப்ளாலெஸ் பில்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நிறைய குவாலிட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சர்வீஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் காது கொடுத்து கேட்போம், கஸ்டமர் திட்டினாலும் கேட்போம், வேறு வழி கிடையாது. அண்ட் மோரோவர் அவன் தான் சொல்லிக் கொடுக்க போகிறான். இட்ஸ் லைக் எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணேன்னா ஆர்டிஸ்ட் அவன் திருப்பி வாங்க வாய்ப்பு இருக்குது, நான் அதே கண்டினியூ பண்ணிட்டு தான் ஏன் மதிக்க போகிறேன். அதாவது nobody is going to turn back. Industry has changed. He was right. I mean, if you have a flaw in the way you're offering a product or service, you won't survive. But he's willing to forgive you for a few mistakes. நீங்கள் கற்றுக்குறீங்கன்ற ஒரு இது தெரிஞ்சதுன்னா, even if you go and ask, சார் நீங்கள் ரொம்ப வந்தாங்க, நீங்கள் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க, என்ன சார் பண்ணட்டோன்னா, பரவாயில்ல சார் நீங்கள் என்கிட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன், போய் கேளுங்க. ஸோ தட் இஸ் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் பிஸ்னஸ். So belief is one very important strength. Hold it strongly, and obviously hold your innovation and thinking. யோசிங்க, போய் பிஸ்னஸ் பற்றி உட்காந்து யோசிச்சு பண்ணுங்க. Third, very important, very important, and I would believe that is also one of my biggest strengths and my company's strengths also, is the two words. எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்கிறேன், ஐ மீன் திருப்பி தமிழ்லேயும் சொல்கிறேன். பர்சவரன்ஸ் அண்ட் ரெலண்ட்லெஸ் எஃபர்ட். என்னென்னா, நான் எதையும் விடவே மாட்டேன், நான் எடுத்தேன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. ஐ மீன் இட்ஸ் லைக், ஆனால் ஐ வில் நாட் வாக் அவுட் ஆஃப் த ஸ்பேஸ். உண்மையாகவே என்னோட ஓன் அவங்க சக்ஸஸ்ன்னு சொன்னனால நான் அதை சொல்லிக்கிறேன். ஐ மீன் ஃபார் சக்ஸஸ், மை ஓன் சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் வி ஹவ் பீன் நாட் பிகாஸ் ஆஃப் பெரிய புத்திசாலி சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ மீன் பட் ஐ வில் பர்சிவர். எதை விடவே மாட்டேன். ஐ மீன் ஐ எம் ரெலண்ட்லெஸ். இஃப் ஐ கோ இன் டு இட், ஐ வில் டிரைவ் இட் டு த லாஸ்ட் டீ. If somebody gets into a race with me, either he has to get out of the race or I will die. So that is exactly the way you should push work. When you want something done, you should have burnt all your bridges. முடியணும்னா முடிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வில் பவரோட புஷ் பண்ணுறது தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் அன் ஆண்டர்பிரனர். லீடர்னா அந்த மாதிரி தான் வேலை செய்யணும். எந்த இடத்துக்கு போனாலும் வந்து யூ ஷுட் நாட் கிவன் at all, not easily, given at all. And அவ்வளோ அக்ரெசிவாக புஷ் பண்ணும்போது you will realize actually the whole world will find ways to somehow accommodate you. There's no chance, because this guy is not going to get out without achieving what he wants to achieve. And we are very serious when it comes to our goals. 1000 கோடி போட்டால் 1000 கோடி போட்டாச்சு, அப்புறம் எழுதியாச்சு, அடுத்த நாள் வேறு ஏதோ பார்க்க போகிறோம், அதெல்லாம் கிடையாது. எவ்ரி டே we will talk about every day. I'm very serious about the way we go about our business. அப்படின்னா உடனே எல்லார்கிட்டையும் நாளைக்கு போய் நான் லொல்லுன்னு குறைச்சிட்டு இருக்கேன். No, that's not what I'm talking about. It's like not being serious, having a stern face. I'm smiling, I'm very composed with myself, but I want my work done. The message is loud and clear to everybody that we are not going to let this off the hook. வேணும்னா வேணும் அப்படின்றதான் this company's இதுன்றது எல்லாருக்கும் புரியணும். That message has to go through. In fact, இதை பற்றி பேசும்போது ஆக்சுவலி வந்து ஃபேமஸ் கோட், ஐம் ஷூர் யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட், தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது வந்து, அந்த பல்பு கண்டுபிடித்த 1000 அட்டம் மேலே ஆச்சுன்றதை பற்றி கேட்டபோது he said, I have found 1000 ways that won't work. So look at the attitude with which people have approached some things which they wanted so badly. I mean, they don't see that as I am drained out, tired, etc. That is the attitude with which you should think. Fail ஆகலாம் சார், ஒரு பிரச்சனை கிடையாது. There's no problem if you fail. I mean, எல்லா attempt success ஆகுமான், nobody is saying that actually. But don't stop trying. For heaven's sake, don't stop trying. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள், கஷ்டப்படி ஒரு ரிசல்ட் ஃபெயில் ஆச்சுன்னா திருப்பியும் போங்க. That is what actually will take you through. ஒன்று போகும்போது சரி இது ஃபெயில் ஆச்சா இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுனே போகாதீங்க. இட்ஸ் லைக் ஒன்லி இஃப் யூ பர்ன் யூர் பிரிட்ஜ் திங், இது ஃபெயில் ஆகக்கூடாது, சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி போகிறது தான் வந்து வில் அல்டிமேட்லி கெட் யூ த ஹையஸ்ட் சான்ஸ். அப்போ கூட ஏதாவது 1-2 ஃபெயில் ஆகாதான், ஐம் சேயிங் ஃபெயில் ஆகாதான் இல்லை, பட் யூ வில் ஹாவ் டு பர்ன் யூர் பிரிட்ஜஸ், ரிமூவ் யூர் சேஃப்டி நெட்ஸ் அண்ட் ஜம்ப் இன் டு ஒர்க். அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி இந்த கான்டெக்ஸ்டில் பேசும்போது வந்து பர்ஃபெக்ஷன் ஐ டோன்ட் திங்க் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இது என்னோட ஹானஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ஆக்சுவலி வந்து speed is more important, and you can learn on the go.
கடகடன் வேலையை ஆரம்பிச்சோன்னா பண்ணிடணும். ஆப்வியஸ்லி கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கொடுத்துருப்பீங்க, 1-2 ப்ராடக்ட் கொஞ்சம் திட்டிருப்பான், அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, மூவ் பண்ணுவீங்க. பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் சர்னிங் தட். குட் என்டர்பிரனர் நோஸ் தட். ஆக்சுவலி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொண்டு போகிறேன்னா அதுக்குள்ளே வேற எவனோ வந்து ஏற்கனவே பாதி மார்க்கெட் எடுத்து போயிட்டுருப்பான். இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ யூல் ஹேவ் டு லேர்ன் ஆன் த கோ. இந்த கான்டெக்ட்ல வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அ நைஸ் ஸ்டோரி, குட் மோட்டிவேஷனல் ஸ்டோரி on how you'll have to pursue and believe that it's possible and work harder towards that. A donkey fell into a well, or a dried up well. வந்து ஒரு கழுதை விழுந்துருச்சு. ஆப்வியஸ்லி அது ரொம்ப கத்தினே இருந்தது. அவன் ஓனருக்கு வந்து பார்த்தான், ஐயோ தூக்கி விடலாமா, ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தான். ரொம்ப ட்ரை பண்ணால் முடியல. சரி, கழுதுக்கு வயசாகிடுச்சு. ஐ மீன் இட்ஸ் லைக் லெட்ஸ் ஃபில் த எப்படியும் கிணறு எப்படியும் அது ஒரு டெட் வெல், மூடிடலாம், அவ்வளோதான், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு ஹீ ஸ்டார்டட் புஷிங் இன் த ரபிஷ் அண்ட் டர்ட் இன் டு த வெல் டு க்ளோஸ் த வெல். When it started, when he started putting the rubbish, something amazing happened actually. The rubbish would fall on the donkey's back, it will just shake itself off and take one step up. And he would keep doing that, and every time when the rubbish falls on it, it will shake itself up and take one step up. And finally it came to on top of the thing and well and jumped out and ran away happily, alive, absolutely. So moral of the story is actually, yes, difficulties will keep being pushed on your back. That's life, that's business, that's entrepreneurship, no doubt. You will have to shake yourself up and take the step up, and that is exactly how you do business. On these 3 contexts, belief, most important. Innovation and thinking, most important. Never say die spirit. Perseverance and relentless effort ன்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா, you will have to be a leader. Leaderனா என்ன, பொலிட்டிக்கல் லீடர்லாம் இல்லை. I'm saying leader in the way you conduct your life. Leader not even necessarily in business. Leader in the way you conduct your life. Who's leader? Who's leader? You should be able to create more leaders and inspire them to great action. For example, actually, you might have anybody actually who's at the bottom most in your organization. சின்ன ஆர்கனைசேஷன் 5 பேர் வச்சு வேலை வாங்குற கம்பெனிஸ் இருக்கலாம், 100 பேர் இருக்க கம்பெனிஸ் இருக்கலாம். பட் இஃப் யூ கேன் பில்ட் மோர் லீடர்ஸ்னால் உங்கள் மாதிரி கமிட்டடாக வேலை செய்கிறதுக்கான ஆளுங்க, சாமர்த்தியம் இல்லை. நம்ம கீழே இருக்கவங்களாம் யாரும் மக்கு கிடையாது. நிறைய பேர் நிறைய சாமர்த்தியம் அவனுக்கு ஆண்டர்பிரினர் இருக்கான், அவ்வளோதான். ஹீஸ் காட் இனஃப் கேப்பபிலிட்டிஸ், இஸ் ஈக்குவல் டு யூ. யூ நர்ச்சர் தோஸ் பீப்புள் அண்ட் மேக் தம் பிகர் லீடர்ஸ். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஷுட் டூ. திங்க் பிக். யூ ஷுட் பி ஏபிள் டு see பிக் பிக்சர். திங்க் பிக் பட் ஸ்டார்ட் ஸ்மால். பெருசாக யோசிங்க, பட் அடுத்த நாள் ஸ்டெப்பு முக்கியமாக ஒரு ஸ்டெப் எடுத்துருங்க. டேக் மேசிவ் ஆக்ஷன் இன் டு தட். நிறைய விஷயங்கள் செய்யணும். கடகடன்னு ஒரு விஷயம் யோசிச்சிட்டோம், பெருசாக பண்ணோம்னு யோசிச்சிட்டோம்னா கடகடகடன்னு அடுத்த நாள்லேருந்து யூ ஷுட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் டு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன். Because that is the only way you can grow the businesses faster in today's environment. Ideas are super ideas are எனக்கு அப்படின்னு வந்து இந்த ideas are much ahead of execution. I mean அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. I just want to tell you people, in fact நான் இன்னைக்கு கூட myself நானும் டாக்கிங், ஐடியான்ற ஒரு விஷயத்துக்கு இந்த காலத்தில் வந்து 5% தான் வேல்யூ கொடுக்க முடியும். சார் இன்னோவேஷன் ஐடியா நீங்கள் தான் ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க, அதான் சொன்னேன். பட் இம்ப்ளிமெண்டிங் த ஐடியா to make it a commercial proposition is the most critical thing. And that is எனக்கு வேணாம் சார், உங்கள் கிரேட் ஐடியா வேணாம் சார், எனக்கு flawless execution கொடுங்க. எனக்கு there are 2 teams who comes to me. One person says super idea, yes I agree, super idea, but execution சுமாராக தான் பண்ணுவாங்க. இன்னொரு டீம் சுமாரான ஐடியா சொன்னாங்க, பட் சொன்ன விஷயத்த ஷார்ப்பாக செய்வாங்க. I will always chase the second team. I will always chase the second team. I will always nurture the second team. Because execution, chief executive officer தானே சார் இருக்காங்க எல்லா கம்பெனிலும் பெருசாக, சீஃப் ஐடியா ஆஃபீஸராக இருக்காங்க. So the idea money எல்லாம் வந்து it doesn't exist anymore. You have to understand that execution is the most important essence of business. Learn more and achieve more. I'm very happy. I mean, in the sense, இந்த ஃபார்மில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, பட் நீங்கள் கண்டினியூஸாக கற்றுக்குறீங்க. அகிலா மேடம் வராங்க, ஜோஹாரி விண்டோ பற்றி சொல்லி தந்தேன்னு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, எல்லாரும் கேட்டுக்கிறீங்க, எல்லாரும் மானிட்டர் பண்ணுறாங்க. நாங்கள் லேர்னிங் will take people through in life. To double your income, triple your learning. இதான் என்னோட ஈக்குவேஷன். Double your income, triple your learning. That is exactly what you should do. You should outlearn anybody. You should out-practice anybody. You should out-prepare anybody. ஒரு மீட்டிங் போகிறீங்க, கஸ்டமர் மீட்டிங் போகிறோன்னா கஸ்டமர் பற்றி கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணோம். You should be out-preparing everybody, out-practice everybody, out-learn. எல்லாரையும் விட ஜாஸ்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும்.
சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னா சரி 10 விஷயங்கள ஒரு 2 விஷயம் பரவாயில்ல விட்டா பரவாயில்ல, பட் தட் ஷுட் பி த அப்ரோச் predominantly. Build a good relationship with who? With your customer, with your employee, everybody. How do you do that? Be first a good listener. Customer என்ன சொல்றாங்க கேளுங்க, உங்க எம்ப்ளாயிஸ் என்ன சொல்றாங்க முதல்ல கேளுங்க. நீ சும்மா இருடா, இட்ஸ் நாட் கோனா வொர்க். எல்லாம் மாறிட்டே இருக்கு. இட்ஸ் லைக் today an employee is becoming an equal strength guy. I mean, it's not like an employee is any lesser etc. You should respect that. Keep up your promises. ப்ராமிஸ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் அதை டெலிவர் பண்ண பாருங்க. ஒன்று இடத்துல ஸ்லிப் ஆனால் பரவாயில்ல. ஐ அக்ரி தட் ரியாலிட்டியில் சில விஷயங்கள் ஸ்லிப் ஆகும். பி த மோஸ்ட் ஜென்ரஸ் பர்சன். நிறைய கொடுங்களேன், கஸ்டமருக்கு ஆகட்டும் எம்ப்ளாய்க்கு ஆகட்டும், நிறைய தைரியமாக வாரி கொடுங்க. என்ன தான் ஆகுதுன்னு பாருங்கள். ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் அஷ்யூரிங் யூ ஒன் திங். வென் இஃப் யூ பிகம் மோர் ஜெனரஸ் as a person, the kind of command of loyalty, the command of commitment, the kind of effort which you'll see from your employee, everything will go up. In fact, இன்றைக்கி நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் செய்கிறேன்றதுனால தான் தைரியமாக சொல்கிறேன். இன்றைக்கி என் காசா கிராண்டே நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு, பட் we are the one of the few real estate companies which offers ESOP, employee stock option. Today more than 40 people, 50 people have a stock option in the company and more will get. Because we believe generous na. I'm saying yes, I'm being generous by saying maybe ESOP pool கொடுக்காம எனக்கு இந்த ரிசல்ட் கொண்டு வர முடியும், நான் கொடுத்துறேன். அதை விட அவன் இன்னும் உயிரை கொடுத்து வேலை செய்ய முடியுன்ற ஒரு உந்துதலை கொண்டு வர முடியும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு வி see it. ஸோ கொடுங்களேன், அதை கணக்கு பார்க்க வேணாம். அந்த 500 ரூபா 10 தடவை கேட்குறான், அட்வான்ஸ் கேட்டான், போனால் போது கொடுத்துருங்க. கீப் கிவிங் அண்ட் see what happens. அன்றைக்கி உங்களுக்கு பிஞ்சாகமாக இருக்கும். ஆக்சுவலி அன்றைக்கி கேஷ் ஃப்ளோ டைட்டாக இருந்தால் பிஞ்சாகமாக இருக்கும், பட் இட் will always yield results in the long run. And you should earn the respect of people as a leader. So earn the respect. நான் தான் முதலாளி, இப்போ என்ன மதிக்க மாட்டாங்களா? உங்கள் முதலாளி தோன்றதுக்காக உங்களை மதிச்சாங்கன்னா again no chance. They should respect you for the way you conduct your business. They should respect you by the way you conduct yourself, etc. And give them respect. If you want, respect, the least you should do is first give them respect. So be very clear that that's exactly what you should do. Make big progresses. As a leader, you should make big progresses. How do you do that? Hire smart people. No. Hire smarter people. உங்களை விட திறமையான ஆளுங்களை ஹையர் பண்ணுங்க. ஐயோ சார் அவன் என்னோட பிஸ்னஸ் கற்றுப்பான், மேலே போய்டுவான். அவன் எப்படி போய்டுவான் சார்? நல்ல புட்சாலியே நீங்கள் கொண்டு அவனை அரவணைச்சு, இஃப் யூ டேக் him along with the business, he will build the business for you. The only smarter people build. மக்கள்லாம் கொண்டு வச்சுன்னு நான் பெரிய புட்சாலி அங்கே உட்காந்துட்டு, no, you will be where you are. So you should be courageous enough to hire people much more smarter than you, and you should not be scared of that. அவன் புட்சாலி தான், அவன் என்னோட புட்சாலி தான். என் கம்பெனியில் என்னோட 20 புட்சாலிங்க மேலே இருக்காங்க. I am very proud of that. The only thing is I am very happy I pay them the salary, but I pay them not with any arrogance that I pay them the salary. Actually I pay them because I believe they are bringing so much more value. I respect them for what they are doing with utmost respect. ஸோ வித் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் நான் அவனை ஈக்குவலாக தான் பார்க்குறேன். ஐ டோன்ட் திங்க் இனிமேல் நான் முதலாளி நீ தொழிலாளி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளாம் ஈக்குவல், we are all equal. நீ ப்ளீஸ் நல்லபடியாக வேலை பண்ணுப்பா, முடிச்சு கொடுப்பா, கமான் லெட்ஸ் கெட் ஆன் வித் பிகர் ரிசல்ட்ஸ். இதுதான் ஆட்டிடியூடாக இருக்க முடியும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். சின்ன விஷயங்கள் சொல்ல பாருங்களா, இந்த டு பி அ லீடர் இன் அ சென்ஸ். முதல்ல காலைல போனால் அந்த ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களா 90 minutes ஆஃப் ஒர்க், அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் ஒர்க். ஆக்சுவலி அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டாக சின்ன இந்த ரெகுலர் கிளரிக்கல் ஒர்க்கு செக்கை சைன் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பிஸ்னஸ் எப்படி வளர்க்க முடியும். இன்றைக்கி எடுத்து நல்ல ஒரு 5 விஷயம் எடுத்துங்க. இந்த 5 விஷயம் என்னன்றது எழுதிங்க. இன்றைக்கி அந்த 5 விஷயம் முடிக்காமல் நான் போகிறதில்ல. என் கம்பெனி இந்த 5 விஷயத்தில் இன்றைக்கி பெட்டராக்கிட்டு போயிடுவேன். ஸோ எவ்ரி டே 5 திங்ஸ். 250 நாள் வேலை செய்யணுமா, கணக்கு பண்ணுங்கள். 1250 விஷயத்தில் உங்கள் பிஸ்னஸை just implement small things like this and you tell me. not that எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்களா சார்? இல்லை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன், நான் 2000 5000 கூட ஆயிருப்பேன். I'm saying but அதில் நான் ஒரு 10 நாள் விட்டேன்னா இன்னொரு 3 நாள் பண்ணுவேன். I'm saying but you have those disciplines to write out the 5 things by which you will make your business better or achieve some small results for that day. அதை முடிக்காமல் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு போகாது, ஆஃபீஸ் விட்டு போகாதீங்க. ஸோ have those disciplines, work very hard in the first 90 minutes. It's very important. உங்கள் டீம் கிட்ட சொல்லிட்டே இருங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்றதை. சரி 5 பேர் இருக்காங்க சார், எல்லாம் ஒரு ஆஃபீஸ் போய் 1 2 3 அவங்ககிட்ட கூட சொல்லுங்கள் சார். ஏன் அவன் தெரிஞ்சுக்கூடாது? ஆக்சுவலி சொல்லுங்கள், இந்த வருஷம் நம்ம 5 லட்ச ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் மாதம், அடுத்த மாதத்துல 7 லட்சம் பண்ண பார்க்குறோம், நீ எல்லாம் கரெக்டாக போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தால் தான் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் சொல்லுங்கள் அவனுக்கும். தெரியட்டும் அவனுக்கும். அவன் when he understands the bigger picture and the fact that you even respected him to tell him that, he will work so much more harder. இதெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வளருவோம். பண்ணலன்னா நாளைக்கே போய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை பண்ணுறது. doing these things very easy. So this is what is about the leadership.
So I've told you about belief, I've told you about innovation, I've told you about perseverance, I've told you about leadership. Also about aggressive growth path. That is the most important fifth element in the business. இன்னைக்கு வந்து சார் நானும் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஸ்கோப் இல்லை. நீங்கள் வளர்ந்தே ஆகணும். த கிராஃப் ஹேஸ் டு பி லைக் திஸ். பிகாஸ் இஃப் யூ ட்ரைங் டு பி லைக் திஸ், த மார்க்கெட் வில் புஷ் யூ டவுன் லைக் திஸ். Truth. You cannot maintain a flat curve and be sustained and say 5%, 10% growth is enough. I was impressed when you all said, I will strive to achieve 30% growth. Isn't that? It's a beautiful number. That's the number. Maybe even higher actually. 30% growth actually நீங்கள் கண்டினியூஸாக க்ரோ பண்ணுறீங்களா பாருங்கள். இல்லைனா somewhere you will find it difficult to possibly survive and sustain. And early stageல ஜாஸ்தியாக வளரணும். early stageல ஃபஸ்ட் இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் 2-3 வருஷம் ஜாஸ்தி வளரணும். அதுக்கப்புறம் மேபி 40, 50, 30 அப்படின்னு போகலாம். But it's important to grow at a good speed for you to survive business. பெருசாக யோசிங்க. Be passionate in the way you're driving those numbers. And மதுரையில் இருக்கீங்க, நல்ல ஐம் ஷூர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பெரிய மார்க்கெட்ஸ் போங்க, தைரியமாக போங்க. கம் டு சென்னை. If you think you're doing something, whatever you're doing is unique and you have value proposition where you can come and play a market, மெட்ராஸ் மாதிரி மார்க்கெட்டு வேறு இல்லை, இன்னும் பெரிய மார்க்கெட் போங்க. பெருசாக யோசிங்க. இங்கே எஸ்டில் மதுரையில் இருக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ கேன் பி எஸ் மெம்பர்ஸ் ஹாப்பிலி, பட் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பிகர் மார்க்கெட்ஸ். சேலஞ்ச் யோர்செல்ஃப் டு டூ பிகர் திங்ஸ். தைரியமாக போய் பண்ணி பாருங்களேன். என்ன ஆகிட போகுது ஆக்சுவலி? வாட் see, most of you all would have come from from scratch. I know, because entrepreneurship most of the time is only from scratch. Or maybe some people are lucky enough to have a little more affluent parents who gave you some business, etc. But it's okay. Try big things. பயந்துட்டே தான் ஒன்றுமே ஆகாது. You will have to be courageous in life. You will have to take certain big decisions. ஒன்று ஃபெயில் ஆனால் என்ன சார், நாளைக்கே ரோடுக்கு வந்துட போறீங்க. Nothing like that. I'm saying don't be scared of taking bigger decisions. It's worth it. I still run my business with the same risk because I really like risk. I like challenging myself. Now I have said about aggressive growth. Now I'll come to the another important aspect of business, which is to continuously strategize and take calculated risk, which is very important for an entrepreneur. Strategize, பெரிய இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோலாம் பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் லைக் என்ன பண்ண போகிறோம், நம்ம விஷன் என்ன, என் கம்பெனிக்கு என்னோட மாதம் 3 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற என்னோட கம்பெனிக்கு என்னோட விஷன் என்ன. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் விஷன் இஸ் நாட் ஃபார் இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ. விஷன் இஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் ஃபார் யுவர் செல்ஃப் இன் த பிஸ்னஸ். எழுதுங்க உட்காந்து. ஐ இன்டென்ட் டு பிகம் ஸோ மச் கம்பெனி, ஐ இன்டென்ட் டு டூ திஸ், ஐ இன்டென்ட் டு சர்வீஸ் மை கஸ்டமர் ஸோ மச். எழுதுங்க, முதல்ல உட்காந்து எழுதுங்க. 5 இயர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 இயர்ஸ் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், 5 வருஷம் கழிச்சு நான் என்ன இருக்க போகிறேன்றது உங்களுக்கு இன்றைக்கி யோசிச்சு எழுதிடணும். யூ ஷுட் ஹாவ் ரிட்டன் 5 years from now. And அதுக்கான இந்த வருஷத்துக்கான பிளான் என்ன? டு பிகம் தட் இன் 5 years, வாட் இஸ் மை திஸ் இயர்ஸ் பிளான்? பிளான் மாத்திரம் எழுத போகிறதே, நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், அதை என்னெல்லாம் தேவை எனக்கு, அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 3 மாதத்துக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த எழுதுங்க. சின்ன டைரியில் வச்சு எழுதினாலும் சரி, காம்ப்ரஹென்சிவ் ஆனுவல் பிஸ்னஸ் பிளான் போட்டாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், பட் ரைட் தோஸ் திங்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எழுதலைன்னா புரியாது உங்களுக்கே. அண்ட் இதெல்லாம் இன்னைக்கு கேட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ மீன் மை ஒன்லி கன்டென்ஷன் இஸ், இதில் ஒரு 10 பேர் 15 பேர் நாளைக்கு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி, பிகாஸ் இட் வில் ஹெல்ப் ultimately give you clarity in terms of what you're trying to do, and the clarity will trigger growth. If you've done that, success matter of, I mean, the sense இன்னொரு விஷயம் என்னன்னா ஐடென்டிஃபை ரோல் மாடல்ஸ். ரோல் மாடல்லாம் இந்த இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் பேசுகிறேன் சார். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். ரோல் மாடல் இஸ் an organization. If you ask me for example, எங்களுக்கு என்ன சார் ரோல் மாடல் அப்படின்னா, ப்ரெஸ்டீஜ் ரோல் மாடல். கிளியர் அடிச்சுடணும் நம்பர் பேர் எல்லாம். ப்ரெஸ்டீஜ் 3500 கோடி டர்ன் ஓவர், ஆப்ரேட்டிங் இன் 4 zones, ஹேவ் these 4-5 verticals, என்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரித்து வச்சிருக்கேன். ஐ மீன் பிகாஸ் ஐ நோ இஃப் ஐ வாண்ட் டு பிகம் லைக் ப்ரெஸ்டீஜ், ஐ ஹேவ் டு பிஹேவ் லைக் ப்ரெஸ்டீஜ். எனக்கு வேறு எப்படி, எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தட்ஸ் ஒன்லி வே ஐ நார்மலி build business. I will understand how Prestige has been doing business, what and all they do. அங்கே ப்ரொமோட்டர் இர்ஃபான் ரசாக் எப்படி தும்மாறு இருமாறுன்றதை நான் பார்த்து வச்சுப்பேன். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் அவங்கள மாதிரியே காப்பி பண்ணுவேன். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ பிலீவ். தட்ஸ் மை ஒன்லி ஸ்கோப். அவரை பார்த்து அதே மாதிரி ஏப் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையும். Everything from his leadership to the team to the way they behave to what are the markets they go to, I will do everything. And even if I'm not able to create that bit of passion which maybe that organization has, maybe 70% வந்துடும். So that's exactly what I believe. Create role models for yourself. சின்ன விஷயத்துல இருந்தாலும் நீங்கள் கடை வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கடையை பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். That's how you should do it. எல்லா பிளானுக்கும் 2 பேக்கப் பிளான் வச்சுங்க. Because I'm assuring you one thing, which is what I was telling today also. நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் பிளான் தப்பாக போகும். You agree? As a businessman, you agree?
இவ்வளோ 10 விஷயம் யோசிச்சு ஒரு பிளான் போட்டிங்க, அது மாறிச்சு இது மாறிச்சு வரலாம் எக்ஸ்பெக்ட். ஸோ அடுத்தது அது நடக்கலைன்னா என்ன பண்ணுவோம், அது நடக்கலாம் என்ன பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இருக்கு பாருங்கள், ஹேவிங் பேக்கப் பிளான்ஸ் will help you, drive your business stronger. And when you take decisions, the risk என்றது இருக்கு பாருங்க, risk obviously எடுத்து தான் ஆகணும். I mean, it's like, you don't have a choice, but calculate பண்ணுங்க. I mean, it's like what's very important is keep calculating what is the risk. Calculated risk அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா ஒரு கான்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் புட் நம்பர்ஸ் டு இட். ஆக்சுவலி யூ ஷுட் கால்குலேட் ரிஸ்க். இது பண்ணால் இது போயிடும், இவ்வளோ கேஷ் ஃப்ளோ போயிடும் கையை விட்டு, அப்போ எனக்கு என்ன ஆப்ரேட் பண்ண முடியாது. இது பண்ண ட்ரை பண்ணால் இவ்வளோ வந்துடும், அப்போ சான்ஸ் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்பர்ஸை போடணும். நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே இருந்தால் தான் பிஸ்னஸ். ஆக்சுவலி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கால்குலேட் ரிஸ்க். ஓரளவுக்கு சைஸ் வளர்ந்துட்டீங்களா நீங்கள், ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் பிகர் சைஸ் எக்ஸெட்ரா, தென் என்ஷோர் கீழே இருக்க ஆளுங்கெல்லாம் ஓரளவுக்கு விவரமான குட் மேனேஜ்மெண்ட் கம்பெட்டன்சி. ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப் லீடர்ஷிப் எல்லாம் ஒரு பக்கம், இந்த உட்காந்து ஒரு சம்பளம் கொடுத்தா நல்லபடியாக அந்த வேலையை கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை பற்றி நல்லா புரிஞ்சுட்டு அந்த வேலையை பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆளுங்களும் மொத்தமாக சேர்ந்தா தான் ஒரு கம்பெனி. ஆண்டர்பிரினர் மொத்தம் கம்பெனி நிறுத்த முடியுமா? ஸ்கோப்பே கிடையாது. ஸோ பீப்புள் ஒரு கம்பீட்டன்ட் இன் மேனேஜ்மெண்ட். அந்த ஒரு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் போட்டு என்ன மாதிரி ஆளுங்களை எடுத்துக்கொண்டு வந்து அவங்களை என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணால் என்ன மாதிரி பேச வச்சா இவ்வளோ சேல்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் தேர் ஆர் குட் பீப்புள். ஸோ யூ ஷுட் டேக் தோஸ் பீப்புள் இன் டு த சிஸ்டம், in terms of salaries or whatever, etc. Maybe share with them stock options. எனக்கு தெரியாது என்ன வேணாம், whatever you think will reward them. Get that in place. And இந்த ரிஸ்க்குன்ற ஒரு ஆங்கிளில் பேசும்போது ensure your financial disciplines are correct. நான் எந்தான கம்பெனி, நான் இன்றைக்கி இந்த 20,000 எடுத்து போயிட்டேன், எந்தான கம்பெனி இன்னும் இதுக்கு 1.5 லட்சம் எடுத்து போயிட்டேன், அதை மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. மீன்ஸ் லைக் ஈவன் இஃப் யூர் ப்ரொமோட்டர் எக்ஸெட்ரா, யுவர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸ், கேஷ் ஃப்ளோ பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளோ இருக்குது, 6 மாதம் பிஸ்னஸ் என்ன ஆச்சுனாலும் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அந்தளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுதா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்றது கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னே இருக்கணும். ஏன்னா கேஷ் ஃப்ளோ ட்ராப்பில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிருப்பீங்க, நல்ல பிஸ்னஸ் நடக்கும், ஆக்சுவலி அருமையான பிஸ்னஸ். பட் கேஷ் ஃப்ளோ ட்ராப்பில் ஏதோ இடத்துக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிப்பாங்க, கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் மாட்டிருப்பாங்க. ஸோ குட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஆர்டரே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாலும் சரி, டேக் ஹெல்ப் ஃப்ரம் பீப்புள் அண்ட் ஹேவ் அ குட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ தட் வில் ஆல்சோ பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So that's about strategy and error. I mean risks I'm talking about. And coming to the last topic, actually management and certain key concepts of management is what I thought was the last pillar to this, actually, from belief, innovation, relentless efforts, leadership, aggressive growth path, and strategy and risk. The last one which I thought I should touch upon here was certain key concepts of thing. Why do you people run business? I know a lot of people say, why do you people run business? Ninga yosichunga on my mind la. I'm sure a lot of people thinking to serve customers very well, to grow thing, etc. Actually, the only primary objective of running a business is to make profits. Profit is a holy word. Please don't shy away from that. பணம்னாவே அது என்னன்னா, நம்மளோட மிடில் கிளாஸ் மைண்டில் நிறைய பேர் அஃப்ளூயன்ட் ஃபேமிலியிலேருந்து வந்துருக்கலாம். சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அட் தட் பாயிண்ட், அது ஒரு தப்பான வார்த்தையாகவே. ப்ராஃபிட் பண்ணுற கஸ்டமர் சீட் பண்ணி பண்ணுறோம். ஐ எம் மேக்கிங் லெஜிட்டிமேட் ப்ராஃபிட் ஃபார் த பிஸ்னஸ். ஐ டூ. நான் நல்ல சர்வீஸ் கொடுக்குறேன், நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறேன், எனக்கு பணம் கொடுத்தாகணும். It's my rightful money. So profit is not it's a very holy word in business, and your only objective to do business is profit. Please be very very clear. Don't confuse us thinking I want to serve the customers and this and that, etc. Yes, I will serve the customer very well so that he'll give me money. I'm not saying no, I won't cheat him on his money, but I'll serve the customer for the money he's going to give me, and the profits he's going to give me. Word of mouth எல்லாம் இம்பார்ட்டன்ட், செல்லிங் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் தேவை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான் ஆக்சுவலி, பட் ரெண்டும் தான் பண்ணியாகும். யூல் ஹேவ் டு செல் அண்ட் ஷவுட் அவுட் லவுட் இன் டுடேஸ் ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். யூ கேன் சே கஸ்டமர் இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் சார், நினச்சி போயிட முடியும். யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். யூ வில் ஹேவ் டு டூ திங்ஸ் ஃபாஸ்டர். ஸோ யூல் ஹேவ் டு சேவ் ஹவு வெல் யூர் ஆஃபரிங் இட் அண்ட் டூ திஸ் ஃபாஸ்டர். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு திங்ஸ் வில் ஒர்க். 10 ரூபா பொருளில் நீங்கள் விற்றுட்டீங்க, பொருள் எடுத்து போயிட்டாரு, அப்போ நீங்கள் 10 ரூபா விற்றுட்டீங்களா? கிடையாது. 10 ரூபா உங்கள் கையில் வரணும். கலெக்ஷன். In any business I'm seeing the biggest ailment actually, a lot of small and medium enterprises actually doing very well, good products, etc. Making collection a weak process. Collection ஒரு ப்ராசஸ். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ண வரட்டும், ஓன பண்ணால் சம்பளம் கொடுக்க முடியல, நாளைக்கு ஃபோன் பண்ணி அவனை கற்றி என்ன சார் இன்னும் பேமெண்ட் வரல. கலெக்ஷன் ஒரு ஒர்க் ஆகாதீங்க. முடிஞ்சிடும். கலெக்ஷன் இல்லாமல் அந்த எஃபர்ட் இல்லாமல் இருக்க முடியுமான்னு பாருங்கள், இல்லை கலெக்ஷனை பெட்டராக பண்ணுங்கள். So it's very important that you should always remember the word collection. Gets very very important. And the last one
subtopic of this key concept of management is processes. அதாவது வந்து ப்ராசஸ்னால் பெரிய கம்பெனிக்கு தான் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் எப்படி பேமெண்ட் வாங்கினா இவன் எங்கே போய் டெபாசிட் பண்ணால் வந்து என்னைக்கு ரெசிப்ட் வரும், அவனுக்கு கஸ்டமருக்கு என்னைக்கு ரெசிப்ட் போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட முடிஞ்சால் I don't know, so if it's applicable for medium-sized enterprises, but if the processes are very thorough, it will save you against a lot of hazards. அதாவது என்னென்ன ப்ராசஸ்ன்றது எப்படின்னா வந்து இந்த டூ வீலரும் காரும் ஓட்டுறதுக்கான வித்தியாசம். டூ வீலர் ஓட்டும் போது ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் பேலன்ஸ் பண்ணி தான் ஓட்டணும். வளையும் போது வழுக்க வாய்ப்பு இருக்குது, விழ வாய்ப்பு இருக்குது, எக்ஸெட்ரா. ஸோ அந்த இன்னும் 2 வீலை கொடுக்கறது தான் அந்த ப்ராசஸஸ். இட் வில் என்ஷோர் யுவர் பேலன்ஸ் இன் த பிஸ்னஸ். யூ வில் நாட் ஃபால் ஆஃப் ஃப்ரம் த வே யூர் டிரைவிங் இட். So this is broadly what I want to, good amount of time actually. So this is broadly what I want to tell you people actually. எனக்கு தெரிஞ்ச அதான் சொன்னல, மனசு விட்டு ஷேர் பண்ண தான் வந்தேன். I didn't want to give you my gyan of what I think. நான் பிஸ்னஸில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை or நான் என்ன புரிஞ்சுன்றதை தான் இங்கே ஷேர் பண்ணிட்டேன் actually. So I just want to leave the thoughts with you guys. Again I'll run it through. It's a belief, innovation and thinking, relentless efforts, leadership, aggressive growth path, good strategy and risk taking or risk management thing, and certain key concepts of management which includes profit is a holy word, sales and marketing should be shouted out loud in today's market, collection is important, and processes are very important. So on that note, thanks. I just want to tell you that today's victory in business, I would believe, I'm this old school kind of person. வந்து நிறைய பேர் நியூவர் கான்செப்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். It is not for the guy who possibly is the strongest, fastest அப்படின்றதெல்லாம் இல்லை. I still believe business victory is for the one who believes he can. And just a last line of what Peter Drucker said, which is what I love all of you all for, and I possibly even love myself for. It's like, whenever you see a successful organization, however small, big it might be, remember that someday somebody had the guts and conviction to start it. So on that note, thank you so much. Cheers to entrepreneurship.